Honorable லசித் பாஷனகமகே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணை இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முத்துராஜவில ஈரநிலத்தை பாதுகாக்க சொல்லி அதிலே எனக்கு 6 நிமிடங்கள் கதைப்பதற்கு இட்டதை சந்தோஷப்படுகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய லசித் பாஷனகமே அவர்களுக்கு இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேணும். காடுகள், ஈரநிலங்கள், மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தெற்கில் மட்டுமில்லை, வடக்கிலையும் இருக்குது. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவுல்லோயா. உங்களுக்கு நான் சரியான யதார்த்தமாக கதைப்பவன். உங்களுக்கு மகாபலி கங்கை மகாபலி திட்டத்தை கிவுலோயாவிலே நடத்தும் போது காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முத்துராஜவேல ஈரவலயத்தை மட்டும் பொத்தி பாதுகாக்க வேண்டும். கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, பரந்தனிலே 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் 8 தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலே. ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி. என்ன கவலை என்றால், பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை, வடக்கு மாகாணத்திலே பருத்தித்துறையிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய கெவிலோயா திட்டத்தை கொண்டு மக்கள் வாழ விரும்பாத இடங்களில் பூத்துகிறீர்கள். மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். நான் நினைக்கிறேன், நான் அப்போது 10ஆம் ஆண்டு ஓலவில் இருக்கும்போது சொன்னார்கள், திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும், வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மணராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் மாற்றுகிறீர்கள். வெளியோயாவிலே கொண்டு வந்து இப்போது முழுக்க சிங்கள குடியே. நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாபலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். ஆனால் அங்கே கொண்டு வந்து சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி குடியமர்த்துவதை தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி, முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி, பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில் நீங்கள் வெளியோயாவை கொண்டு அங்கே செய்கிறீர்கள், கிவுலோயா திட்டத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்து முத்துராஜவிலவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு. வெட்கமா இல்லையா? உங்களெல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிட்றீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதை விட இன்னொரு விடயம் என்னென்றால், வனவிலாகா கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, மன்னாரிலே இருக்கிற மக்கள் இந்த வனவிலாகாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மக்கள் வாழுகின்ற நிலங்கள், வயல்களுக்குள்ள கொண்டே கல்லை வைக்கிறார்கள். கல்லை வைத்து போட்டு அது வனவிலாக அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு அதை பற்றி கதைக்க வக்கில்லை. அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சில விடயத்தை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னென்னால், கௌரவ honorable chairperson, let me speak in Sinhalese and let me talk something out of this topic because I have some very short limited time. අද මම දැක්කා නාමල් මන්ත්‍රීතුමා එකගෙන ගිහිල්ලා ඔයගොල්ලෝ පොඩි ආතල එකක් කරන් දෙනවා. හරිද? අවුරුදු 2ක් ගියාට පස්සේ නාමල් මන්ත්‍රීතුමා ගිහිල්ලා එයාගේ අම්මාවත් එක්ක අරගෙන ගිහිල්ලා ආතල් දීලා තියෙනවා. හැබැයි ඕකට අපේ කොටි ඩයස්පෝරා එකකින් සමහරුන්ට පොඩි කික් එකක් අවිල්ලා ඇති. ඔගේ අර පොඩි අඩිය ගහන්න කලින් පොඩ්ඩක් අර ස්මෙල් කරලා බලනවානේ. ඒ වගේ පොඩි ආතල එකක් දීලා ඇති. හැබැයි ඕකින් ජනතාව ඔයාලට ඡන්ද දාන්නේ නැහැ. මම මතක තියාගන්න, විශ්වාස කරන්න මම කියන එක නැත්නම් අවුරුදු 5න් හරලා බැලුවාට පස්සේ අපි මේක ගැන බලමු. මේකෙන් කවදාවත් වෙන්නේ නැහැ. දැන් අද අපේ ස්පීකර් ගැන වංජා දූෂණ කමිටියෙන් කියලා කම්ප්ලයින් එකක් දාලා තිනවා. එයා මිලියන් 2ක් පාවිච්චි කරලා එයාගේ පෙට්‍රෝල් පාවිච්චි කරා. ලැජ්ජ නැද්ද ඔයගොල්ලෝට? நாட்டிலே ஒரு பிரயோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம். மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம். தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்க எங்களுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நில அபகரிப்பு என்றது 48ஆம் ஆண்டில் இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள். இன்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள். இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூகத்தினர் ஒப்படைத்து பிரித்தானியர் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்ததுதான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் செய்திருக்கின்றது. இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன்.
ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும். இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை. இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 1 வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்ற நிலைமை. சுதந்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தினத்தை முன்னிட்டு 49 சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது? அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட வவுனியா வடக்கிலே நெடுங்கணி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது. எதற்காக? எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்காக. தமிழ் மக்கள் இன்று சுதந்திரம் கிடைத்தது நீங்கள் சொல்றீர்கள். ஆனால் அந்த கிடைத்த என்று சொல்ற தேதியிலே இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பிரதான வேலையாக இருக்கின்றது. 80களிலே மணலாறு என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மணலாறு என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்த நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயா என்ற பெயரை மாற்றினீர்கள். அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும், அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்றதுக்காக இன்று வவுனியாவிலே இருக்கிற மக்களுடைய நிலங்களை அழித்து, வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து, வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து, வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவிலிருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு செய்த ஒரு திட்டத்தை, அதாவது அந்த காலப்பகுதியில் இருந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெட்கப்பட வேண்டும். இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது. இது பிறகு சமத்துவம், பெரிய சமத்துவம் பேசுவார்கள். சமத்துவம் என்றால் என்ன? எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும். வவுனியாவிலே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போகம் தான் விவசாயம் செய்யலாம் என்ற குளங்களில் தண்ணி இல்லை. மகாவலி அதிகார சபையினுடைய தண்ணி இதுவரைக்கும் எங்களுடைய வடக்குகளுக்கு வரவில்லை. ஆனால் நன்றி. ஆனால் வவுனியா வடக்கிலே இருக்கிற தண்ணீரை நீங்கள் கியூலோயா திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவலியின் ஊடாக நீங்கள் மணலாறு என்ற இல்லாட்டி வெளியோயா என்ற பிரதேசத்துக்கு கொண்டு போக பார்க்குறீங்க. என்னதுக்காக? பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த 4000 பேருக்கு 2 போகம் விவசாயம் செய்வதற்காக. அப்போ வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போகம் செய்தாலும் சரி, அழிஞ்சு போனாலும் சரி. இதிலே மிகவும் வேடிக்கையான விடயம், வவுனியாவிலே இருக்கும் சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு ஃபாரஸ்டால் அனுமதி தர மறுக்கப்பட்டிருக்கு. வன இலாகா, ஃபாரஸ்ட் போன்ற திணைக்களங்கள் இந்த வவுனியாவிலே இருக்கிற சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி தர மறுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏனென்றால் அது ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கின்றது, நாங்கள் தரமாட்டோம். ஆனால் மணலாறு இல்லாட்டி வெள்ளியோயாவிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த 4000 பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் 13000 ஏக்கர் காடுகளை அழித்து நீர் வழங்குறதுக்கு நீங்கள் தயார். பிறகு என்ன சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கள்? இன்று காலையிலே நான் எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் பேசிய பொழுது அவரும் சொல்லியிருந்தார், ஹெடோயா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதிலே பெரும்பான்மையாக அதிலே பலனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள். இதுவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள். மஹிந்த ராஜபக்ச 2011ஆம் ஆண்டிலே கொண்டு வந்த அந்த வேலை திட்டத்தை 2022ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலே முன்னெடுக்க முயற்சித்த அந்த வேலை திட்டத்தை இன்று 24,000 மில்லியன் ரூபாய் செலவிலே 24 பில்லியன் செலவிலே 4000-5000 பேருக்கு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்ணி வழங்குவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். இதுதான் சுதந்திர தினத்துக்கு முதல்
எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் தாருங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாட வர சொல்லி. ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு. අවසන් කරගමු ගරු අවසන් කරනවා. මන්ත්‍රීතුමනි අවසන් කරගමු. அவசான் கருணை. இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்து அரசாங்கம் செய்திருக்கிறார்கள். அதே துரோக செயலை அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறார்கள். இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம். இந்த கியூலோயா போன்ற திட்டங்கள் ஏன் மகாவெளி பி வலயம் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மகாவெளி பி வலயத்தினூடாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் பண்ணையாளருடைய காணிகளை அபகரிப்பு செய்ய முயற்சித்தார்கள். இன்று வடமாகாணத்திலே மகாவெளி எல் வலயம், அதுக்கு பிறகு மகாவெளி கே வலயம், சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை சுதந்திரமாக பெரும்பான்மை சமூகமாகிய நீங்கள் அபகரிப்பு செய்துதான் கடந்த 76-77 வருஷங்களாக செய்திருக்கீங்க. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு எட்டும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. பிப்ரவரி 4 ஒரு கரிநாளாகவே அமையும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன்.